ப்ளவுஸில் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி பிசிறு தெரியும். இந்த மாதிரி பிசிறு தெரியாமல் எப்படி ஜாயின் பண்ணணுன்னு பார்க்கலாமா? நம்ம நார்மலாக ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி பிசிறு தெரிஞ்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிசிறு தெரியாமல் நம்ம இப்போ தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேக் பார்ட்டை கழுத்து மட்டும் அடித்து திருப்பி வச்சுருக்கோம். மேலே எந்த பதிச்சு தையலும் போடக்கூடாது. அதே மாதிரி கீழே இடுப்புக்கு நம்ம அடித்து தைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். இந்த பேக் பார்ட்டை இந்த மாதிரி லைனிங் ஒரு பக்கமும் மெயின் ஃபேப்ரிக் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இப்படி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு மேலே நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துக்கணும். பேக் பார்ட்டோட நல்ல பக்கத்துக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கம் இப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கரெக்டாக இந்த லைனிங் எங்கே முடியுதோ அங்கேருந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டுடைய லைனிங்கு ஸ்டார்ட் ஆகணும். இந்த மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சில் தையல் போடணும். இந்த லைனிங்லேருந்து தையல் போட ஸ்டார்ட் பண்ணலாம். லைனிங்கில் இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் தையல் போட்டு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இப்படி நிறுத்திட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த பேக் பார்ட்டோடைய நல்ல பக்கத்துக்கு மேலே வைக்கிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போடுறோம். இந்த மாதிரி இப்போது இந்த லைனிங்கை அப்படியே நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட் பக்கம் மேலே இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இங்கே 1/2 இன்ச்சில் தையல் விழுந்திருக்கா, அதுக்கு மேலேயே ஒரு தையல் போடுறோம். இந்த மாதிரி தையல் போடணும். தையல் போட்டதுக்கப்புறமா ஷோல்டரில் இந்த இடம் கனமாக இருக்கும். அப்போது அதை நம்ம கொஞ்சமாக இப்படி கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை இப்படி இழுத்தோம்னா ஷோல்டர் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். துணியோட ரைட் சைட்லேயும் நம்மளுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். துணியோட ராங் சைட்லேயும் நம்மளுக்கு எந்த விதமான பிசுறும் வெளியே வராது. இந்த மாதிரி தான் நம்ம ஷோல்டரில் பிசுறு இல்லாமல் ஜாயின் பண்ணணும். அடுத்த வாட்டி நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ப்ளவுஸில் இந்த மாதிரி சூப்பராக கிடைக்கும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.